இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கேஸில் வர மர்டர்ஸ் எல்லாம் மனிதனா இல்லை விலங்கா இல்லை ஏடியனால் நடந்துச்சான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கேஸ் ரஷ்யாவே நடுங்க வச்ச டைல்டோ பாஸ் இன்சிடென்ட். February 1, 1959 ரஷ்யாவோட ஒரு மவுண்டனில் 9 மலையேறு வீரர்கள் மலையேறதுக்காக போனாங்க. ஆனால் அவங்க யாருமே மறுபடியும் திருப்பி வரவே இல்லை. நீண்ட தேடுதலுக்கு பிறகு February 26 அன்னைக்கு சர்ச் டீம் அவங்க கேம்பை கண்டுபிடிச்சாங்க. இதில் ஷாக் என்னன்னா, அவங்க போட்டிருந்த டென்ட்டு வெளியே இருந்தில்ல, உள்பக்கமாக இருந்து கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க எல்லாரும் -டிகிரி குளிரில் காலில் ஷூ கூட இல்லாமல் காட்டுக்குள்ளார எதையோ பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. பாடிஸை செக் பண்ணப்போ தான் தெரியுது ரியல் ஹாரர். ஹைப்போதெர்மியா மட்டும் இல்லை, ஒரு பாடி மழுங்கி போய் ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பாடி ஃபுல்லாக 3rd டிகிரி தீக்காயம். இன்னொருத்தங்களோட வாயில் இருந்த நாக்கு காணும். ஈவன் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி ட்ரேசஸ் இருந்துச்சு. ஏடியன்ஸா இல்லை ரஷ்யன் எட்சியா? இப்போ புதுசாக இன்ஃப்ராசவுண்ட் தேரி சொல்கிறாங்க. காற்று கிரியேட் பண்ணுற சவுண்ட்னால பேனிக் ஆகி செத்துருக்கலாம். பட் பாடியில் எப்படி அவ்வளோ டேமேஜஸ்? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்ஹியூமன் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸை பற்றி பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.